உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உதறி போடுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உதறி போடுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுமைகளையும் எல்லா நெருக்கங்களையும் உதறி விட்டு கர்த்தருக்காக முன்னேறி செல்லுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து நிற்க வேண்டாம், என்னால முடியாது என்று நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் உனக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோடு அந்த பலத்தோடு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 3 மிருகங்களை கூட முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். மானை சொல்லுகிறேன், சிங்கத்தை சொல்லுகிறேன், புலியை சொல்லுகிறேன். இந்த மானை சிங்கமும் புலியும் வேட்டையாடி கொண்டிருக்கும். இந்த மான் எப்பொழுதும் சிங்கம் புலிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த சிங்கமும் புலியும் ஓடுகிற வேகத்தை விட மான் ஓடுகிற வேகம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சிங்கத்தாலையும் புலியாலையும் வேட்டையாட முடியும், ஆனால் சிங்கத்தையும் புலியையும் விட மானால் வேகமாக ஓட முடியும். ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மான் இந்த மிருகங்களிலே அகப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சிங்கமோ புலியோ வரும் பொழுது அல்லது துரத்தும் பொழுது இந்த மானுக்குள்ளே பயங்கள் வர தொடங்கும். தன்னுடைய வாழ்க்கையில மாட்டுப்பட போகிறோம் என்று சொல்லி மனதிலே பலவிதமான பதட்டங்கள் வரும். அப்பொழுது அதனுடைய வேகம் குறைந்து தானாகவே மாட்டிக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் அருமையான தேவ ஜனங்களே, இந்த கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பொல்லாத சத்துருவின் வல்லமைக்கு நம்மை காப்பாற்றும்படிக்கு மான் கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மான் கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற வேகம், நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசுவின் வல்லமையால் இந்த உலகத்தின் எல்லா உபத்திரவங்களையும் வெற்றி அடையத்தக்க அபிஷேகத்தை தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் பல வேளைகளில் மறந்தவர்களாக, அதை பல வேளைகளில் நாங்கள் உணராதவர்களாக எங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு களைத்து போய் நாங்கள் நிற்கிறோம். அந்த சர்ப்பத்தை, அந்த பாம்பை அவன் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையின் கையில என்ன இருந்தது? பாம்பு இருந்தது, சர்ப்பம் நின்றது, அந்த பூச்சி இருந்தது. அந்த தேவ மனுஷன் அதை பார்த்து பயப்படவும் இல்லை, தன்னை அழிக்க போக என்று கவலைப்படவும் இல்லை. அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உன் கரங்களிலே, உன் நெஞ்சில, உன் தலையில என்ன சுமைகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உதறி போட்டு முன்னேறி செல் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த 3வது ஜெப வேளையிலே பலவிதமான பாரங்களோடு, பலவிதமான சுமைகளோடு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். தெய்வத்தின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உதறி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உதறி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு 2 பேருக்கு சொல்லுங்க, உதறி போடுங்க என்று சொல்லுங்க. உதறி போடுங்க. நான் சொல்ற மொழி புரியுதா தெரியல, பைபிள் இருக்கிறபடி அதையே சொல்லுகிறேன். உதறி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது கடிச்சு கொண்டு நிக்கிறதா? அது விட மாட்டேன் என்று சொல்லி நிக்கிறதா? அது உன்னை சாக பண்ணுவேன் என்று நிக்கிறதா? நீ பயப்படாத, உதறி போடு. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். பிசாசானவன் பலவிதமான காரியங்களை கொண்டு வரும் பொழுது ஐயோ 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 என்று அழுது புலம்புவதை விட்டுவிட்டு உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று துதிச்சு பாட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.